வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். அஸ்தங்கதம் ஆயிட்டா கோல் எந்த பலனையும் தராது. அந்த கோல் கெட்டு போச்சு. அதுக்கு பலன் தரக்குண்டான பாக்கியதை இல்லை. இந்த உலகத்துல நான் எத்தனை தடவை தான் சொல்றது, எவ்வளவு தான் சொல்றது? இப்போ ஒருத்தர் எனக்கு ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார், சார் அஸ்தங்கதம் ஆயிடுச்சுன்னா கோல் வேலை செய்யாதுன்றாங்க. ஏங்க, பலத்துக்கும் கம்பஸ்டுக்கும் என்ன ஒரு 5 விழுக்காடு அதனுடைய வலிமையில 5 விழுக்காடு குன்றுதுன்னு சொல்லுங்க, ஓகே, அதோட நின்றனுமே தவிர அது எப்படிங்க பாவத்துல உள்ள கோல் வேலை செய்யலைன்னா அப்புறம் பாவ பலன் எப்படி சொல்லுவீங்க? கம்பஸ்டானா கேட்டுரும், நீச்சமானா கேட்டுரும், பகை வீட்டுல கேட்டுரும், பகைவன் என்ன கேடும், எப்படி கேடு, என்ன வேலை செய்யணும் அதை சொல்ல தெரிஞ்சவன் தானே ஜோசியன். அஸ்தங்கதம் கூடுன பலன்கள்ல கொஞ்சம் குறைச்சு சூரியனுடன் சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதானே. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கு, அதனுடைய ஒளி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பலன் சொல்லுதே தவிர ஊரங்கற்று எல்லாம் போயிரும் எல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். எனக்கெல்லாம் ஒன்னா இருக்காங்க. பூரா பேருமே 3 பேருமே 10 டிகிரிக்குள்ளதே இருக்காங்க, செவ்வாயும் சுக்கிரனுமே. ஒரு கம்பஸ்ட் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை. சுக்கிரனுடைய அம்சம் என் தோற்றத்திலேயே பார்ப்பீங்க, அழகை விரும்பி ரசிச்சு வாழக்கூடியவன். செவ்வாயினுடைய தோற்றம் என்னுடைய செயல்லையே பார்த்திருப்பீங்க. வேகமாகவும் விவேகமாகவும் செய்ய, விவேகம்ங்கிறது அது 5ஆம் பாவாதிபதி, வேகம்ங்கிறது செவ்வாயுடைய குணம், விரயம்ங்கிறது 12ஆம் பாவம். அப்ப இந்த பாவ தொடர்புல நாம அதிகமாக அதை செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும்? கம்பஸ்டுக்கு உண்டான வேலை நடக்கலைன்னு தானே சொல்லணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பஸ்டுக்கு எனக்கெல்லாம் கிடையாதுங்க. செவ்வாயும் சூரியனும் ரொம்ப அருகாமைச்சு. என்னங்க இது? என்ன கம்பஸ்ட் வேலை செய்யாது? என்ன வேலை செய்யாது? நல்லா வேலை செஞ்சு அறிவாகி தெளிவாகி நல்லா செலவு செஞ்சுட்டு அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நான். கம்பஸ்டுக்கு நான் தாங்க உதாரணம். ஏங்க, நான் வேற எங்கேயுமா தேடணும்? சூரியன் தனுசு லக்னத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பூரா 10 டிகிரிக்குள்ள. இன்னும் உங்களுக்கு டிகிரி வேணுமா? இன்னும் அழகா கூட சொல்லுவேன். அதையும் சொல்லிடுவோம் உங்களுக்கு. என்ன, நம்ம ஜாதகத்தை சொல்லிட்டா போகுது. விமலன் இந்தாங்க. தனுசு லக்னம்ங்க. செவ்வாய் 19 டிகிரியில இருக்குங்க, சுக்கிரன் 21 டிகிரியில இருக்குங்க, சூரியன் 25 டிகிரியில இருக்குங்க. அப்ப செவ்வாய்க்கும் இது சூரியனுக்கு இடைப்பட்டது 6 டிகிரிங்க. இதுக்குள்ள சுக்கிரன் 21 டிகிரிங்க. அப்ப சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் 6 டிகிரி வித்தியாசம். சாரி, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 6 டிகிரி வித்தியாசம். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 4 டிகிரி வித்தியாசம். எங்க கம்பஸ்ட் தானங்க. சுக்கிரன் பலன் நான் அனுபவிக்காமையா இருக்கேன், சூப்பரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். செவ்வாயினுடைய பலன் அனுபவிக்காம இருக்கேன். எல்லாமே தசா புத்தி அந்தர சித்திர சூட்சுமை எல்லாத்துலயும் அது ஓடிக்கிட்டு தானங்க இருக்கு, நல்லா தானங்க இருக்கும். அந்த செவ்வாயின் குணம் எனக்கு குறையுதா என்ன? நீங்க பார்க்க தெரியும் எவ்வளவு வேகமாக வீரமாக. சுக்கிரன் 6-11 கூட அந்த பாவத்தையும் அது லக்னத்துல இருந்தே இயக்குது. நாம் வெற்றி மேல் வெற்றி சம்பாதிக்கக்கூடியவர், பிரச்சனைக்குரியவர். பிரச்சனைனா வா நானே வாரேன்ட்டு போய் பிரச்சனையை பண்றாரு, போகவே மாட்டோம், வந்தா விடுறதே கிடையாது. அறிவு தெளிவு புரிதல் செலவு புரிதல் பாக்கியம் எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. ஒரு கோல் கூட இந்த சுக்கிரன் செவ்வாய் கெடவே இல்லைங்க. என்னுடைய 1300 வீடியோக்களையும் பாருங்க. இந்த சுக்கிரன் செவ்வாய் சூரியன்ல நான் இருக்கேனா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அப்படியே ட்ரெஸ்ல இருப்பேன், வேகத்துல இருப்பேன், விவேகத்துல இருப்பேன், எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அடிப்படையில என்னங்க இன்னும் அஷ்டங்கம்ங்கிறது ஒரு அமைப்பே இல்லைங்க. ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு பலம் குன்றி அந்த கோல் வேலை செய்யும் சொல்லுங்க, ஏத்துக்கலாம். அஷ்டங்கதம் பலனே போச்சு, பொய்யுங்க. தயவு செய்து தமிழக மக்களே அல்லது ஜோதிடத்தை விரும்பும் உலக மக்களே, அஷ்டங்கதம் பொய்யுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. ஜோதிடத்துல சொன்னது பலத்தை குறைத்து சொல்லுன்னு சொல்லுதே தவிர பலன் நடக்காம போகாதுங்க. கண்டிப்பா நடந்துருந்தா எனக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
சூரியனுக்கு 6 டிகிரிக்குள்ள செவ்வாயும் சுக்கிரனுமே இருக்காங்க. அழகா இருக்கும், ஜோரா இருக்கும், கம்பீரமா இருக்கும். தனி ஒரு மனிதனாக அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை திறந்து நடத்தி 4000 to 5000 பேருக்கு டிகிரி கொடுத்தாள், டிப்ளமோ அப் டு டிகிரி. அதெல்லாம் என்னுடைய டீனு வைஸ் சான்சலர்ஸை தான் கேட்கணும். டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்னா சிங்கிளால் எல்லா வேலையும் பண்றான் பாரு அப்படின்னு. எல்லாமே நடத்துவேன், கோர்ஸ் நடத்துவேன், நானே போய் டிக் பண்ணுவேன், நானே இது பரீட்சை வைப்பேன், நாங்களே எல்லா வேலையும் பார்த்தோம். என்னங்க கம்பஸ்டுங்கிறதெல்லாம் பொய்யுங்க. பலத்தை குறைக்கணுமே தவிர கோள் எந்த பாவத்துல எப்படி இருக்கோ அதனுடைய வலிமையில் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல மாற்றமே, வலிமையை சொல்வதுதான் இந்த சட்பலம்ங்கிறதே. வேற ஒண்ணுமே. உச்சனை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய கோள் வலிமையான கோள், நீச்சனை நோக்கி நீச்சு பாகையை நோக்கி வரக்கூடிய கோள் வலிமையற்ற கோள், குரூரர்களுடன் சேர்ந்த கோள் குரூரத்தன்மை, நல்லோர்களுடன் சேர்ந்த கோள்கள் நல்ல தன்மை. இதுதான் எல்லாம் மிக்சடாக இருக்கும். பலன்களை அவ்வாறு பிரித்து பலன் பார்க்கணுமே தவிர கம்பஸ்ட் கோள்கள் அஸ்தங்கள் மேட்ச் அதனால எந்த வேலைங்க. இதெல்லாம் முட்டாள் ஜோதிடம்ங்க. இதுக்கு அர்த்தமே இல்லைங்க. என் ஜாதகத்தை வச்சே சொல்லிட்டேங்க. அவ்வளவுதாங்க. 5:55ங்க 10/1/1962 5:55 காலையில மதுரையில தெக்குமாசி வீதி மல்லி ஆஸ்பத்திரியில பிறந்தாள். பார்த்துக்கங்க, கணக்க போட்டுக்கங்க. ஒரு குறையும் இல்லைங்க. ஜோரா சூப்பரா வாழ்றோங்க. நமக்கு வாழ்நாள்லயே எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கம்பஸ்ட் கோள்னால பிரச்சனைலாம் ஒண்ணுமே கிடையாது. அழகாக பயணங்கள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் கேது திசை, அது ஒரு வருமானத்தை கொடுத்து, செலவுகளை கொடுத்து, அறிவு தெளிவு புத்திகளை கொடுத்து அழகா ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 17 ஆண்டுகள் புதன் திசை சூப்பர். அதுக்கு முன்னாடி 19 ஆண்டுகள் சனி மகா திசை. அலைச்சல் பயணங்கள், அனுபவத்துடன் கூடிய PhDயை வாங்கி கொடுத்த திசை நிறைய இருக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க. அஷ்டங்கதத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டியதில்லை.